மினிமைசிங் த திங்ஸ். வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து குறைச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியாவை நான் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூம் வந்து ஃபார் மை சில்ட்ரன், என்னோடய குழந்தைங்களுக்காக செக்ரிகேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்கிங் த பெட், அரேஞ்சிங் த க்ளோத்ஸு, அவங்க கபோர்டை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு செப்பரேட்டாக நான் பண்ணி கொடுத்ததுனால ஒரு வீட்டில் இந்த ரூமில் எனக்கு எந்த வேலையுமே வந்து இருக்கவே இருக்காது. லாண்ட்ரியாக இருக்கட்டும், ஸ்டடி ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களே க்ளீன் பண்ணிக்குவாங்க, அவங்களே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஏதாவது டஸ்ட்பின் அங்கே வச்சுருக்கேன். ஸோ குப்பைகளையும் அங்கேயே போட்டு அதை கிளியர் பண்ணுறதும் அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு பகுதியை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பிரித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்துலேயும் நம்ம இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக இருக்காது. இன்னொன்று, இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறதுனால ஒரு ஸ்டடி ஏரியா அப்படின்னு நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து படித்து அங்கங்கே புக்கை போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிளேசஸை வந்து